திரு சுவாமிநாதன், தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நகர்வுகளை பார்க்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சது, நயினார் நாகேந்திரன் சந்திக்க போறது, என்ன யோசனையில இருக்காரு அமித்ஷா? இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களையும் உள்ள கொண்டு வரணும், அது சாத்தியமில்லை என்பதான பேச்சுகளும் இருக்கு. ஆனா அதற்கான வழிகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுக்கு மேலையும் இல்ல, நிச்சயமா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பொதுக்குழுல இரண்டாவது தீர்மானமா ரொம்ப தெள்ள தெளிவாக இன்னைக்கு பொதுவா விமர்சனம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறி இருக்குன்னு எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப ஒரு அப்படி இல்லை அப்படிங்கிறத ஒரு நிராகரிப்பு செய்கிற விதமா இரண்டாவது தீர்மானம் ரொம்ப வலிமையான ஒரு தீர்மானமா போட்டாங்க. கூட்டணிக்கு தலைமை நாங்க தான், அது மட்டும் இல்லாம கூட்டணியில எந்த கட்சிகள் இடம்பெறணும் அப்படிங்கறதே நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தெள்ள தெளிவா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இங்க இடம் இல்லை அப்படிங்கறத அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதுல நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, வரவேற்புறையில இருந்தே தொடங்கிருச்சு. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் அவர்கள் எதிரிகளை தான் எதிர்கொண்டாங்க, ஆனா இப்ப துரோகிகளே எதிர்கொண்டாங்க. வரவேற்புறையில இருந்தே அதுக்கான முடிவுரை எழுதிட்டாங்க. அப்ப ஆன பின்பும் கூட அமித்ஷா அவர்களுக்குள்ள இதுல ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு நேரடியா அவர்களை விட்டுட்டு அதிமுகவோடு கைகோர்த்திருக்கக்கூடிய பாஜக என்ன நினைக்குதுன்னா, அமித்ஷா அவர்களுடைய கணக்கா என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை நம்ம இன்னைக்கு அவர்களை எல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வரலைன்னா பாஜக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை தான் அமைக்கும், ஒவ்வொரு தேர்தலையும் யாரோட ஜெயிக்கலான்னு அமைக்கும், அவங்கள நம்பி வந்தவங்களை எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கும். சோ அதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒன்று. அந்த முயற்சி கைகூடாதுன்னு பாஜகவுக்கு தெரியும். அப்படி கைகூடாட்டாலும் கூட அது களத்துல கிரவுண்ட்ல அதிமுகவுக்கு தான் நெகட்டிவ் அமையும். நாங்க கடைசி வரை முயற்சி எடுத்தோம், பாஜக படுபயங்கர முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுச்சு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா திரு சுவாமிநாதன்? ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, கடைசியா நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட அது தொடர்பான ஏதாவது அறிவிப்பு வருமா என்பதான ஒரு கேள்விகள் இருந்தது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு அதுல. அப்ப இதுக்கு மேலேயும் அந்த முயற்சின்றது பலன் கொடுக்குமா? இல்ல, அந்த முயற்சி பலன் தராது, ஆனா அது பாஜகவுக்கு பலன் கொடுக்குங்க. நீங்க கிரவுண்ட்ல நீங்க அந்த அணி இணையாட்டாலும் கூட அது அதிமுகவை தான் பலவீனப்படுத்தும். ஓட்டு போடக்கூடிய மக்கள் மத்தியில பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒரு மனநிலையாகவும் அதிமுக போடக்கூடிய தொகுதிகளில் ஒரு மனநிலையாகவும் வாக்களிப்பாங்கன்னு பாஜக நம்புறாங்க. நீங்க தென் மாவட்டங்கள் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல 45 தொகுதிகள்ல முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இருக்கு. முக்குளத்தோருக்கும் ஒரு கணிசமான தனி தொகுதிகளாகவே இருந்தாலும் அந்த தொகுதிகளையும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல முக்குளத்தோருடைய ஓட்டு வங்கி கணிசமா இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் ஓபிஎஸ் டிடிவி அவர்களை நாங்க முயற்சி மேற்கொண்டோம், அதிமுக தான் தங்களை இணைச்சிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குறப்ப பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அது எதிர் மனநிலையை உருவாக்காதுன்னு பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க. அதனாலதான் அவர்கள் தொடர்ச்சியா அந்த கூட்டணிக்குள்ள மீண்டும் ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதான் பொதுக்குழுவினுடைய அந்த இரண்டாவது தீர்மானம் தெள்ள தெளிவா சுட்டி காட்டிருச்சு. அதுக்கான வாய்ப்பே இல்லை, கூட்டணிக்குள்ள எந்த கட்சி வருதுன்னு நாங்க தான் தீர்மானிப்போம்னு அந்த வாசலை அடைச்சிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல பாஜக இதை ரொம்ப கவனமா கையாளுறாங்க. அமித்ஷா அவர்கள் வர்றாரு, இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் 15ஆம் தேதி முடிவை அறிவிக்கிறதா சொல்லியிருந்தவர் இதை நம்பி 24ஆம் தேதிக்கு நகர்த்துறாரு. இது தெரிந்தோ தெரியாமல பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். நீங்க அவங்க ஒட்டுமொத்தமா ஒரு 44 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கதா சொல்லப்படுது பாஜக. 44 தொகுதிகள்ல தென் மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதிகள் வச்சிருக்காங்க. அந்த தொகுதிகள்ல உங்களுக்கு பலவீனமா இருக்கும், நாங்க போட்டிக்கிட்டா ரொம்ப பலமா இருக்கும்னு சொல்லி அதிமுகவிடம் இருந்து கேட்டு பெற வியூகமும் இதுக்குள்ள இருக்கு. இது பாஜக கடைசி தேர்தல் களத்துல மக்களை சந்திக்கிற, நீங்க ஒருவேளை நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட பாஜக எந்த மாநிலத்துல அரசியல் செய்தாலும் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து அந்த மண்ணில என்ன செய்யணும் அப்படிங்கறத நோக்கிதான் காய் நகர்த்துவாங்க. இன்னைக்கு அவர்கள் நாளைக்கு வரலாற்றுல அதிமுகவை சேர்க்க நாங்க தான் பாடுபட்டோங்க, ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேசணும், டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட பேசணும்னு சொல்லி ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அதை உபரிசனமா எடுப்பதற்கு கூட இப்போ அவர்கள் காய் நகர்த்தலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க கடந்த முறை அமைத்தது சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிற பெயர் வந்துடக்கூடாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் போன்றவர்களை சந்தித்தாரு, நயினார் நாகேந்திரனை அவர்களை அனுப்பி நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசணும் நாங்க. ஆனா அதிமுக தான் தன்னைத்தானே அவர்கள் இணைத்துக் கொள்ளவில்லை. இதுல எந்த பாஜகவினுடைய பின்புலமும் இல்லை. நம்ம நேற்று வரை என்ன பேசணும், பாஜக நான் சொல்றது நேற்று என்பது 2024 தேர்தலுக்கு முன்பு வர பாஜக தான் அதிமுகவில் பல பிளவுகளை உருவாக்க செய்ய பன்னீர்செல்வம் அவர்களே சொன்னார், யார் சொல்லி தரப்படுத்துறேன். ஆனா இன்னைக்கு பாஜக இணைப்பை வலியுறுத்துகிறது நம்ம பேசுற இடம் நோக்கி நகர்ந்து இருக்கிறோம்ல. அப்ப பாஜகவுக்கு இதுதான் சாதகமான சூழ்நிலை. அது மட்டும் போதுமானதா திரு சுவாமிநாதன்? நாங்க இணைப்பை தான் வலியுறுத்தணும், அவங்கள மீண்டும் கட்சியில சேர்த்துக்க நாங்களும் தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமே வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு போதுமானதா இருக்குமா அந்த குறிப்பிட்ட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அவங்களுடைய பெல்ட்ல? இல்ல, நிச்சயமா நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பதற்கு எதுவும் இல்ல. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு ஆளுங்கட்சியாக இருந்த பின்பும் கூட ஒரு 75 இடங்களை பெற்றாங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அடுத்த ஆட்சி கட்டிலை நோக்கி நெருங்கணும். பாஜக தான் அவங்களோட வியூகமே அதுதான் நான் சொல்றேன். அவர்கள் என்னன்னா முக்குளத்தோர் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதிகளை
அதிமுக இந்த இடத்துல போட்டியிட்டா ஓபிஎஸ் டிடிவியால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம், கூடுதல் தொகுதிகள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்துறாங்க. அது பாஜகவுக்கு சாதகமான சூழலை தானே ஏற்படுத்தும். நீங்க 44 தொகுதிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா, அதுல பெரும்பான்மையான தொகுதிகள் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள். இதை அதிமுகவிடமிருந்து வாங்கி விடுவது 4 இருக்கக்கூடிய சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை 5 ஆக்கினா கூட அது பாஜகவுக்கு லாபம் தானே. அவர்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை இந்த ஸ்டேட்ல. அவர்களுக்கு இது ஒரு வியூகம் தானே. எதிர்காலங்கள்ல ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அரசியலை திரும்பி பார்க்கிறவர்கள் அதிமுகவுடைய ஒற்றுமைக்காக பாஜக பாடுபட்டதா ஒரு வரலாறு பேசப்படும்ல, அந்த வரலாற்றை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. மற்றபடி அமித்ஷா இங்க வருவதனால எந்த கணக்கும் மாறிவிடாது. பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியே தொடங்கினாலும் அது விஜய் என்கிற ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதுதான் இருக்குமே ஒழிய இவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று பிரியன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அவருக்கு இன்னைக்கு இழந்து போன தன்னுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கணும். அப்ப அவரே ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை தொடர்ந்து சந்திக்கிறார். டிடிவி தினகரன் அவர்களை வீட்டிற்கே அழைத்து விருந்து கொடுக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்களே ஒரு கல்யாண வீட்டுல சந்திக்கிறார். இதெல்லாம் முக்கியத்துவம் வருது. அப்ப அவங்க டெல்லி தலைமையின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அவரும் முயற்சி பண்றார். அதிமுகவை தவிர இதுல எல்லாருமே அரசியல். ஆனா டெல்லி தலைமையுடைய அறிவுறுத்தலின்படி அதெல்லாம் நடக்கல. அப்படிதான் நிச்சயமா டெல்லி தலைமையினுடைய அறிவுறுத்தல் அது பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல நயனா நாகேந்திரன் போன்றவர்களை வைத்தே முடிச்சிருவாங்க. நீங்க அமித்ஷா அவர்களே அழைத்து பேசிட்டார்ல பன்னீர்செல்வம் அவர்களை, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் சாய்ஸ் ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவுதான். ஆனா அண்ணாமலை அவர்கள் முயற்சி எடுப்பார். ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா தான் ஒரு மாநில தலைவராக இருக்கிற பொழுது எப்படி இருந்தமோ அந்த பெயர் கிடைக்கும்ல. அவருக்கு வரலாற்றுல நிச்சயமா அதிமுக பக்கம் இவர்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் முரண் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உருவாகிற பொழுது அதிமுக வைக்கப்பட்டது 2 நிபந்தனைகள் தான். ஒன்று மாநில தலைவரை மாற்றணும், இன்னொரு எங்கள் கட்சியினுடைய உள்விவகாரங்களை தலையிடக்கூடாது. உள்விவகாரங்களை தலையிடக்கூடாது என்பது முதல்ல வலியுறுத்தல் தான். அது அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட போதே சொன்னார், எந்த கட்சியினுடைய உள்விவகாரங்களையும் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் வலியுறுத்தல் என்கிற குரல். இப்ப அவங்க வலியுறுத்தல் என்பதை தாண்டி அதை ஒரு தீர்மானமாகவே நிறைவேற்றிட்டாங்க. எங்களுக்கு கூட்டணி கட்சி முடிவெடுக்கிற அதிகாரம் கூட கூட்டணி கட்சியா கூட வர முடியாதுங்கிற டோரையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஏறக்குறைய அமித்ஷா அவர்களுடைய கணக்கு என்பது இங்க பாஜகவினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது, இங்க இருக்கக்கூடிய அவப்பெயர்களை மாற்றுவது, இதை தாண்டி வேற இதுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு தான். சரி, உட்கட்சி விவகாரங்களை தலையிட இல்லைனாலும் இடையிடையே அதிமுகவோட மூத்த தலைவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார்கள் என்ற செய்தியையும் இந்த நேரத்தில் நாம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன்.